ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரி இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இளவரசர் திரும்பி வர்றதுக்குள்ள வானதி வந்து பைத்தியம் பிடிச்சு பதற்ற ஆரம்பிக்கலைன்னா என் பேரை தாடகை நான் மாற்றி வச்சுக்கிறேன். அது கிடக்கட்டும்டி. இளைய பிராட்டி சொல்லிட்டு போன காரியத்தை அவங்க வர்றதுக்குள்ள செஞ்சு முடிக்க வேண்டாமா? வாங்கடி அப்படின்னு மந்தாகினி சொல்றா. அந்த பெண்கள்ல ஒருத்தர் படகு நடையில ஏற்கனவே பேந்து போயிருந்த அந்த பலகையை எடுத்து நீளமா வெட்டி, பேந்து போன இடத்துல நீளமா வெட்டி போல இருந்த ஒரு இடத்துல ஒரு முதலை கிடந்தது. அதாவது செத்து போன முதலைய பதப்படுத்தி உண்மையும் நாரும் சேர்த்து உள்ள திணிச்சு வச்சிருந்த பொம்மை முதலை. அதை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் நதிக்கரை ஓரத்துல பெரிய வேர் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்துக்கு அடியில அதை வச்சாங்க. அது பார்க்கறதுக்கு நிஜ முதல மாதிரியே பயங்கரமான தோற்றத்தோட இருந்தது. அது வெள்ளத்தோட அடிச்சுட்டு போகாம இருக்கிறதுக்காக ஒரு கயிறை எடுத்து அதோட கால்ல வேரோட சேர்த்து கட்டிட்டாங்க. கயிறு வெளியே தெரியாதபடி நீருக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. மந்தாகினி, எதுக்காக இந்த பொம்மை முதலைய இந்த மரத்தடியில கட்டி வைக்க சொல்லியிருக்கிறாங்க இளைய பிராட்டி அப்படின்னு தாரக கேக்குறா. உனக்கு தெரியாதா? வானதி மிக்க பயந்தாங்கொழியா இருக்கிறா இல்லையா? அவ பயத்தை போக்கி அவளை தைரியசாலியா மாத்துறதுக்கு தான் அப்படின்னு மந்தாகினி சொல்றா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா வானதியே இளவரசருக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு உத்தேசிச்சிருக்காரு போல இருக்குதே அப்படின்னு இரவதி சொல்றா. அப்படி ஏதாச்சும் பேச்சு வந்துச்சுன்னா நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்னுடுறேன், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றா அந்த பொறாமக்காரி வாரிணி. நீ இப்படிலாம் எரிச்சல் அடைகிறதுக்கு காரணமே இல்லை. வேங்கை நாட்டு மன்னரும் வேங்கை தேசத்து ராஜாவும் ஊசி சக்கரவர்த்தியும் கூட இளவரசருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது இந்த கொடும்பாளூர் வானதியை யார் லட்சியம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றா மந்தாகினி. நீ சொல்றபடி அந்த அரசர்கள்லாம் காத்திருக்கலாண்டி. ஆனா நம்ம இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசர் நான் எப்பவாச்சும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா தமிழகத்து பெண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா அப்படின்னு செந்தூரு சொல்றா. அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா நம்ம கைவரிசையை காட்ட வேண்டியதுதான். ஓகே, பாய்.